சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் எதை பத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா 2025 மார்ச் 29 நடக்க இருக்கிற மகா சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும், ஏதாவது நெருக்கடிகளையும் ஆபத்துகளையும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரப்போற இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல தனுசு ராசிக்காரங்களுக்கு வெறும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விடுங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா யாரை கேட்டாலும் அவங்க கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா குரு பகவான் தனுசு ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவங்க கோபக்காரங்களாகவே இருந்தாலும் குழந்தை மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. மத்தவங்களோட கஷ்டங்களை பார்த்து துடிக்கக்கூடிய ஒரு மனசு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். இவங்க யாரையும் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க யாரையாவது ஏமாத்துறாங்க, ஏமாத்தி பொழைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்களையும் ஒரு நொடி கூட யோசிக்காம ஒதுக்கி வச்சிருவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கூட கூட்டு சேர்ந்து நம்மளும் மற்றவங்களை ஏமாத்தணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு குணத்தாலேயே தனுசு ராசிக்காரங்களோட நட்பு வட்டாரம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இவங்களை சுத்தி எப்பவும் நண்பர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. தன்னோட நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் முன்னாடி போய் நிப்பாங்க. தன்னை போலவே நேர்மையா இருக்கிற நண்பர்கள் இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நண்பர்களுக்காக இவங்க உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அதே சமயம் இவங்க அதிக அளவுல நேர்மையா இருப்பாங்க, அதிகமா கோபப்படுவாங்க. அப்படிங்கறதால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தங்களை விட்டு விலகியே தான் இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. அதுலயும் முக்கியமா இவங்களுக்கு தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமா எந்த விதமான உதவிகளோ அல்லது ஆதரவோ கிடைக்காது. நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் தான் ஏற்படுமே ஒழிய எந்த வகையிலையும் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தங்களை விட நண்பர்களுக்கு தான் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னோட ரத்த சொந்தமாவே இருந்தாலும் சரி, அவங்க நேர்மையா இல்ல, அவங்க தவறுகளை செய்யறாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சிக்கு நேராவே நீ தப்பு செய்யற, நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு இவங்க விலகி வந்துடுவாங்க. அதே போல இவங்க அடிக்கடி பொசுக்குன்னு கோபப்படுவாங்க. அப்படிங்கறதால நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் இவங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. எப்பவும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல இவங்க டென்ஷனாவே தான் இருப்பாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஒரு சிலருக்கு செரிமான கோளாறு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே உண்மையானவங்க, நேர்மையானவங்க, எந்த ஒரு சூழல்லையும் நீதி தவறாத நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க சமீப காலமா வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. நிறைய ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடந்த 4 வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களை தவிர பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க. உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல காரணமே இல்லாம வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. நிரந்தர வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலை மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வீட்டை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த 4 வருஷத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இந்த 4 வருஷத்துல நிறைய கருத்து வேறுபாடுகளையும் சண்டை சச்சரவுகளையும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இதனால் வரைக்கும் உங்க ராசிக்கு 3வது வீடான கும்பராசியில உட்கார்ந்து இருக்கிற சனி பகவான் 2025 மார்ச் 29 உங்க ராசிக்கு 4வது வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அர்த்தாஷ்டம சனியா உங்களை பிடிக்க போறார். இந்த அர்த்தாஷ்டம சனி இதனால் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற பாதிப்புகளையும் எண்ணற்ற வீழ்ச்சிகளையும் கொடுத்துக்கிட்டு வந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரியான பாதிப்புகளையும் அதே மாதிரியான நெருக்கடிகளையும் இந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சனி பகவான் 2025 மார்ச் 29 பெயர்ச்சியாக போறார். அதுல இருந்து சரியா 30 நாள்ல குரு பகவானோட பெயர்ச்சியும் நடக்க இருக்குது.
இதனால நம்ம சனி பயிற்சியையும் குரு பயிற்சியையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத சரியா சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவானோட பயிற்சியை விட குரு பகவானோட பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப் கிளாஸான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால தனுசு ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு பயப்படவே வேண்டாம். குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறார். ஒரு சில எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார். முக்கியமா குரு பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் வலுவா இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனி பகவானால உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுபலன்களை கொடுக்கவே முடியாது. சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் குரு பகவான் அந்த மாதிரியான ஆபத்துக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நிறைய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கும் சிறப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால 2025 மே 1ஆம் தேதியில இருந்து 2026 மே மாதம் வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியை நினைச்சு தனுசு ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் குரு அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கும் அப்படிங்கறதால தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள் கூட பனி மாதிரி விலகி ஓடிடும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல எதிர்பாராத திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து நல்ல விதமான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சப்போஸ் உங்க வாழ்க்கை துணையை நீங்க தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி அற்புதமான வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமையும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களோட குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கும் கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கும் கூட இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பண வரவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் 4வது வீட்லயும் மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் 7வது வீட்லயும் இருப்பாங்க அப்படிங்கறதால உங்களுக்கு பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாவே இருக்கும். அதே சமயம் இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் சிறப்பா வருதோ அதே அளவுக்கு விரை செலவுகளும் கட்டாயமா இருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு ரூபாயை கூட உங்களால சேமிக்கவும் முடியாது, பிரயோஜனமா செலவு பண்ணவும் முடியாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தொடர்ச்சியா விரை செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசியோட அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டுல உட்கார்ந்து உங்களோட ஜென்ம ராசியான தனுசு ராசியை நேரடியா பாக்குறதால உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப விரைய செலவுகளா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வீடு கட்டுறது, வாகனங்களை வாங்குறது, திருமணத்தை நடத்தி முடிக்கிறது, இன்ப சுற்றுலாக்கள் போறது, அப்படி இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான சுப விரைய செலவுகள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் கூட இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 2026 மே மாதம் வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத யோகங்களும் திடீர் ஜாக்பாட் வாய்ப்புகளும் தொடர்ச்சியா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.